ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கர்ப்ப காலத்தில் உடல் அளவு வைத்து கொள்ளலாமா வேணாமா, இதை பற்றி தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். அதாவது இன்டர்கோர்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி வந்து சேஃபா அன்சேஃபா, பாதுகாப்பு இல்லையா, இந்த மாதிரி நிறைய வந்து என்னென்னா டவுட் இருக்கும். ஸோ உடலுறவு கொள்வது சேஃபா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சேஃப் தான். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணலாம். எந்த மாதிரி வந்து இருக்கணும், எந்த பொசிஷன் இருக்கணும், எது மாதிரி இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், எது வந்து என்னென்னா இன்கேஸ் உங்களுக்கு டியூரிங் ப்ரெக்னன்சியில் வந்து இன்டர்கோர்ஸில் ஏதாவது உங்களுக்கு வந்து என்னென்ன அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா எப்போ டாக்டரை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய டவுட்டுக்கு இன்றைக்கி நம்ம கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கிளியர் ஆகும். ப்ரெக்னன்சியில் வந்து இந்த மாதிரி டவுட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உடலுறவு வச்சுக்கிறது வந்து சேஃப் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு சேஃபா அன்சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சேஃப் தான். பட் சில கேஸ்க்கு வந்து இது எக்ஸப்ஷன். அதாவது சில கேஸில் வந்து என்னென்னா உங்களுக்கு நீங்கள் செக்அப் பண்ணுற டாக்டரே உங்களுக்கு கைனகாலஜிஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும், இந்த மாதிரி இன்டர்கோர்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உங்களுக்கு லைன் பை லைனாக சொல்கிறேன். இப்போ வந்து ஏன் பாதுகாப்பு, ஏன் உடலுறவு கொள்வது பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு கர்ப்பப்பை தசை, அப்புறம் பனிக்குடம், அதாவது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாய், அதாவது அந்த சளி மியூக்கஸ், அந்த இதெல்லாமே உங்களுக்கு வந்து குழந்தைய வந்து முழுசாக பாதுகாக்கிறனால குழந்தைக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கர்ப்பப்பை சுற்றி சரௌண்டிங்ஸில் இதெல்லாம் இருக்கனால இதுவே உங்களுக்கு ப்ரொடெக்டிவாக வந்து என்னென்னா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு டியூரிங் ப்ரெக்னன்சி வந்து இன்டர்கோர்ஸ் வந்து சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சில கண்டிஷன்லாம் நான் சொன்னேன், சில மருத்துவ காரணத்தால் மட்டும் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்கள் கைனகாலஜிஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்கிற பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளாசண்டா ப்ரீவியா. அதாவது பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னா நஞ்சுக்குடி கீழே இருக்கிறது. அந்த நஞ்சுக்குடி வந்து கீழே வந்து உங்கள் கர்ப்பப்பை வாயை வந்து மூடி இருக்கும். ஸோ அதாவது கீழே இருக்கும் உங்களுக்கு நஞ்சுக்குடி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து சர்விக்கல் இன்காம்பிடன்ஸ். அதாவது கர்ப்பப்பை வாய் வந்து பலவீனமாக இருக்குது. அதாவது கர்ப்பப்பை வாய் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறது. பிரசவத்தை, அதாவது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து திறக்கிறது. ஸோ அதனால தான் சர்விக்கல் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ட்வின் ப்ரெக்னன்சிலாம் இருந்துச்சு அப்படின்னா, ஐவிஎஃப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சர்விக்கல் இன்காம்பிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெஜைனல் ப்ளீடிங், அதாவது காரணமற்ற ரத்தப்போக்கு, உங்களுக்கு வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, பிறப்பிறப்பில் வந்து ரத்த கசிவு இருக்குது, திடீர்னு வந்து என்னென்னா ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணும். ஸ்பாட்டிங் இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீடம் லேபர், அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கர்ப்ப காலத்தில் வந்து உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ப்ரெக்னன்சியில் அதை தவிர்க்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து உடலுறவு கொள்வதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறது, வேலை பார்க்குறது, ரொம்ப வந்து என்னென்னா பெல்விக் அடி வயிற்றை வந்து என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து சேஃபாக வந்து என்னென்னா கொண்டு போகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன பொசிஷன், கம்ஃபர்ட் பொசிஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து எது சேஃபான பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் பொசிஷன். அதாவது ஒரு பக்கமாக படுத்தல்னு சொல்லுவாங்க. அதாவது தம்பதி 2 பேருமே பக்கவாட்டில் படுத்துக்கொள்கிறனால இது வந்து என்னென்னா ஸ்பூன் பொசிஷன் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சேஃப் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் ஆஃப் த பெட், கட்டில் ஓரத்தில் வந்து என்னென்னா இருக்கிறது எட்ஜ் ஆஃப் பெட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேர்டு, இது ரேராக தான் பண்ணுவாங்க, உமன் ஆன் டாப் பொசிஷன். இது வந்து பெண்கள் மேலே இருக்கிறது. பட் இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குது, அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சில உங்களுக்கு உடம்பை வந்து என்னென்னா ப்ரெக்னன்சியில் இருக்க பெண்கள் வந்து உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி சேஃபாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு உடலுறவு நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு வந்து அறிகுறி ஏதாச்சும் இருக்குது, சிம்டம்ஸ் ஏதாவது வேறு மாதிரி இருக்குது, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியாமல் இருக்குது, ரெட் ஃப்ளாக், அதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது அறிகுறி தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணும். அது என்னென்ன அறிகுறி அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடிவயிறு வந்து ரொம்பவே வலிக்குது, பெயின்ஃபுல்லான வந்து என்னென்ன இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ளீடிங் வந்து ஓவராக போயிட்டே இருக்குது, திடீர்னு வந்து என்னென்னா அதிகமாகுது, ரெட் கலரில் உங்களுக்கு வந்து நல்லா தெரியுது, நல்லா வந்து ரெட்டு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீர் கசிவு, அதாவது நீர் மாதிரி பிறப்பிறப்பில், அதாவது வஜைனால வந்து உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி ஏதாவது கசிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை சுருக்கம், அந்த கான்ட்ராக்ஷன், அதாவது சுருங்கி விரிகிற மாதிரி உங்களுக்கு இருக்குது,
அது கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல, கர்ப்பப்பை சுருங்கி விரியுது, இந்த மாதிரி நிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்ததுக்கப்புறம், உடலுறவு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை உடனே அணுகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் ஏதாவது வந்து கிரிட்டிக்கலை கொண்டாந்து விடும். அதனால் நீங்கள் வந்து சேஃபாக வந்து என்னென்னா டியூரிங் ப்ரெக்னென்சியில் வந்து இன்டர்கோர்ஸ் இருங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், சேஃப் தான். அதெல்லாம் என்னென்ன குழந்தைய பாதுகாக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சேஃபாக வந்து என்னென்னா இன்டர்கோர்ஸில் இருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட கைனகாலஜிஸ்ட்டு நீங்கள் செக்கப் போவீங்க. அவங்கக்கிட்ட தாராளமே கேட்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது, எந்த மாதிரி ஃபீலிங்ஸ், எந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு தெளிவான பதிலாக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காமல் நீங்கள் சேஃபாக ப்ரெக்னன்சியை கொண்டு போங்க. ஏன்னா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக கிளியரான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி வேறு ஏதாவது தகவல் வேணும்னாலுமே கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ரெக்னன்சி ஜேர்னி வந்து ரொம்பவே வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட். அதை வந்து அழகாக எடுத்துகிட்டு போங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்ல ரிலாக்ஸ்டாக இருங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் குழந்தைய ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. குழந்தை கூட நல்லா பேசுங்க. ஒவ்வொரு மந்த்துமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கரெக்டான தடுப்பூசி, கரெக்டான டேப்லெட்டு, நல்லா வந்து நல்ல சத்தான காய்கறி, பழம், நட்ஸ் இதெல்லாமே சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக குழந்தைய பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.